ஐயா தேங்காய் கொலை 10 கொலை 5 கொலை இருக்குங்க மரத்துல 5 காய் 10 காய் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு காலத்துக்கு பொண்ணு செய்யாவும் மறக்க மாட்டேன் வேறங்காலத்துலயும் உங்க இதுல நடக்கும் நீ சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் உழைப்புக்கு தைரியமா இருக்குதுங்க நீங்க அதுக்கு ஆசைப்பட்டாலும் வராது இது என்னமோ ஆசைப்படாமலே வரும் சந்தோஷம் தானே சந்தோஷம் இல்லாதீங்க சின்ன சந்தோஷமா சொல்றீங்க 10 வயசு குறைஞ்சு போச்சு ஐயோ பாடுவதுக்கு தெம்பா இருக்குது வயசு வருதோ இல்லையோ வேலை செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்கு வந்து பாக்குற கடத்துல வரையில வந்து கேக்குறாங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க என்னங்கிறது எல்லாம் வலி வந்து கேட்டுக்கிட்டாங்க நாங்களாக யாருக்கும் சொல்லுது அவங்களாக வந்து கேட்டது தானே யார் கேட்ட வாங்குறீங்க என்ன அப்படின்னு அவங்களா கேட்டு நான் உண்மை சந்தோஷம் தானே சந்தோஷம் இல்லாதீங்க சின்ன சந்தோஷமா சொல்றீங்க 10 வயசு குறைஞ்சு போச்சு ஐயோ பாடுவதுக்கு தெம்பா இருக்குது வயசு வருதோ இல்லையோ வேலை செய்யறதுக்கு சந்தோஷமா இருக்கு முன்னாடி வேலை செஞ்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னடா வேலை மத்தியானம் போனோம்னா மத்தியானம் பாடுவிட்டு போனேன் கொஞ்சம் நிம்மதியா இருந்து பேசினா தானுங்க நல்லா இருக்கு அது அப்படியே இப்படியே நான் அப்படி பாடுபட்டு என்ன இருக்குதுங்க ஆண்டவன் முன்னிலையில் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க தேசத்துல என்ன நல்லா நீ நல்லா இருப்ப எண்ணி நீ நம்ம தான் நல்லா இருப்போம் சரி விவசாயிங்க தான் இனிமே நல்லா இருக்க போறாங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் பார்த்தோம்னா பொண்ணு கொடுக்க இயற்கையும் மனைக்கெல்லாம் வந்ததுங்க நல்லாவே இயற்கையும் ஒத்துழைச்சது இன்னைக்கு இயற்கையை ஒத்துழைக்கிறது இல்ல இப்ப நம்ம இல்ல இயற்கை ஒத்துழைக்க நம்ம தான் ஒத்துழைக்கல நமக்கு மாத்திட்டோம் ஆசை 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 இங்க வந்துடும் இதுவும் அது நீங்க ஆசைப்படாமலே இது வரும் நீங்க அதுக்கு ஆசைப்பட்டாலும் வராது இது என்னமோ ஆசைப்படாமலே வரும் நல்ல நிம்மதியை திருப்தியாக இருக்கணும் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஒருத்தருக்கு உங்களுக்கு வேலையோ இன்னொருத்தருக்கு நீ முக நம்பிக்கெல்லாம் இல்லை இறைவனோட உணிக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீங்க நல்ல நேரத்தில் ரொம்ப மனம் கெட்டு கிடந்தவங்க நீங்க வரும்போதெல்லாம் ரொம்ப மனம்னா நம்பமே மனம் கெட்டுத்தே இருந்தவங்க சொன்னாங்க சொல்லுங்க சும்மா சும்மா சொல்லக்கூடாது ஏதோ நல்ல முறையாக பகவான் முன்னிட்டு நீங்கள் வந்து சேர்ந்தீங்க நல்ல நேரத்தில் நிறைய நல்லா இன்னும் ஒரு 5 வருஷத்துல நீங்க எங்கேயோ இருப்பீங்க இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா பண்ணுவோங்க இது வேலை இதை விட எங்களுக்கு வேற ட்ரீட்மெண்ட் தேவை இல்லைங்க இல்ல இருந்தாலும் கூட இனி போக மாட்டோம் எங்க மனசு அப்படி ஆயிடுச்சு நடக்கிறது நல்லதா நடக்குது போனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எங்களுக்கு தான் கஷ்டமா தவிர எங்களுக்கு ஒன்றும் போகவே மாட்டோங்க நல்லா இருக்கிறோம் அது எதுக்கு மாறுவோம் நீ யார் வந்து எதை சொன்னாலும் மாறுற மாதிரி எண்ணம் இல்லை எதுவுமே நல்லா இருந்தா நம்ம ஏன் மாறணும் இல்லைன்னா ஐயோ அடுத்த கஷ்டம்னா சின்ன கஷ்டம் இல்லைங்க 4-5 வருஷம் அல்ல கஷ்டம் பகவானுக்கு தெரியும் கஷ்டப்பட்டவங்க என்னமோ நல்ல நேரம் நீங்க வந்து சேர்ந்த நேரம் எங்களுக்கு நல்ல முறையாக நடக்குது இனிமே எங்களுக்கு பாரு முதல்ல ஆகி கொடுக்கறதுக்காங்க நல்ல எண்ணெய் அப்படின்னு சொன்னாங்க பூஜா இந்த மாச கடைசியில் ஐயா கொடுக்கறேன்னு சொன்னாங்க அவ்வளோ சந்தோஷம். நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா இப்போ வேலை நம்மளை நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. எனக்கு சரி ஏன் சொல்கிற பேச்சை கேட்டு செய்கிற ஆளுங்க நீங்கள் தான் இந்த அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு டைப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்னமோ எல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்காமலே ஒத்துக்கிட்டு செய்கிறீங்க.
ஆனா வந்து நிறைய பேர் இப்போ நீங்க டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்ற அளவுக்கு தான் இருக்குது விவசாய சௌகரியம். நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுனா நல்லா வந்தா நாங்களும் வருவோம் அப்படிங்கிற இதை வருதுங்க. செய்யவும் முடியாதுங்க எல்லாருக்குனாலும். இப்போ ஐயா தேங்காய் கொலை 10 கொலை 5 கொலை இருக்குங்க மரத்துல. 5 காய் 10 காய் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அவங்க குடும்பம் நடத்துறக்கே கிடக்குது. இன்னைக்கு சனத்து கட்டி மேசின உலகம் கணக்கு பார்த்தா உழைக்காலும் மிஞ்சாலும் சொல்லுவாங்க. மாடோட தனி கணக்கு பார்த்துட்டு வர முடியாது. அதுக்கு மேலே இறைவு நல்லா முகம் பிடிக்கும். நல்ல மனுஷன் வேலை செய்யற ஆளுக்கும் அந்த அன்போட பிரியத்தோட வச்சிருக்கணும். ஆமா, அது மெயின். அன்போட பிரியத்தோட செஞ்சானுனாலே அது வேலை வேற வேலை இல்லை, அதே விளையும். அதுட்டு சொல்றாங்க, நீங்க கஷ்டப்படுறது வீண் போகாதுங்கோ, மனசு சுற்றாதீங்க. சனங்க சொல்றாங்க மனசு சுற்றாதீங்க, வீண் போகாதுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்கள. அப்போ அவங்களும் எவ்வளவு நம்மளை பத்தி நினைச்சிருக்கிறாங்க, அதையும் நினைக்கணும். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்களா? சந்தோஷம் சின்ன சந்தோஷமா இல்லைங்க, எங்க வாழ்க்கையிலேயே பெரிய சந்தோஷம். எத்தனையும் கஷ்டப்பட்டிருக்கிறோங்க. விவசாயம் நல்லா ஒத்துழைச்சிட்டு இருந்ததுங்க. மற்ற கஷ்டமெல்லாம் மாற வெளியிருந்து வர கஷ்டமெல்லாம் வேற ஐயா. விவசாயம் நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு நீ சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் உழைப்புக்கு தைரியமா இருக்குதுங்க. ஆனா ஐயா மனசார பால் விட்டா ஆடோ மோகம் முடிப்பாங்க. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் மோகம் முடிப்பாங்க. அதுக்கு தகுந்த நானே பண்ண முடியாதுங்க. அதுக்கு தகுந்த ஆணை ஒருத்தர் கொண்டு போய் துடுவர ஆனவன். நீங்க செஞ்சது இன்னொரு நமக்கு செஞ்சீங்க, நானே வந்து செய்ய மாட்டேன். உங்களுக்கு இன்னொரு நாள் வரும் அதே போல உங்களை அமைச்சு வச்சிருக்கிறாரு எங்களுக்கு ஆண்டவன். பொய்யெல்லாம் பேச மாட்டீங்க, மனசாட்சி வேணும் இல்லைங்க. அப்படி ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட்டு போன எல்லாமே திரும்ப கொண்டு வந்ததே அந்த அளவுக்கு ஒரு முயற்சி, விடாமுயற்சிங்கிறது எங்கிட்ட இல்லை. அளவுதான் செய்யலாம், அவங்க தானே அவங்களுடைய முயற்சி தான் விடாமுயற்சி. அனுசரி அந்த இது வச்சிருக்கோங்க, அப்பதான் முடியும். ஆமா, இந்த காலத்துல அது நல்லா பற்றுதலோட அவங்களும் வந்து பற்றுதலோட இருப்பாங்க. நாம என்ன கூலிக்கிறதுன்னு நினைச்சா அவங்க அதுக்கு அது நினைக்கவே விடாது. நீங்க படுற பாடு வீண்பாடாகாதுங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லா இருக்குன்னு அவங்க மனசார அதுதான் அதோட சந்தோஷ திருப்தி. எவன் சொன்னாலும் நம்ம நீங்க உங்க பாருங்க, உங்க வேலையை பாருங்க. இன்னும் 6 மாசத்துல பாருங்க நம்ம எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்னைக்கு காலத்துக்கு பொண்ணு செய்யாவும் மறக்க மாட்டேன். வேறங்காலத்துலயும் உங்க இதுல நடக்கும்.